நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. திட்டுதா? நீங்கள் வளர்க்குற அந்த நாய் இருக்குல்ல, அதை பற்றி கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு, கேள்விப்பட்டீங்களா? என்ன போட்டிருக்கு? நாய் வந்து ரோட்ல வரவங்க யார் கடிச்சாலும் அந்த வீட்டுக்காரங்க தான் பொறுப்பு. அப்புறம் வேற என்ன ரூல்ஸ் போட்டிருக்கு? சரியா தெரியல, நீ சொல்லு. நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கு. ஓகேவா? வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அந்த மூக்கில் வந்து அதை மூடி போட்டு வாய்க்கு ஒரு அந்த இது இருக்குமா, அதை போடணும். மார்க்ஸ் இல்லை, அது ஒரு கவசம் மாதிரி, வாயை திறக்க முடியாமல். அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அதை பற்றி அப்புறமா நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான எனக்கு தோன்ற விஷயத்த சொல்கிறேன். வீட்டு நாய் வந்து ரோட்டில் போகிற வரவங்களை கச்சிச்சின்னா வீட்டுக்காரர் தான் பொறுப்பான். ஆனால் வீட்டிலே இருக்கிற நாய் வீட்டுக்காரை கச்சிச்சின்னா நான் டெய்லியும் கடி வாங்கின்னு தான் இருக்கேன். கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு புரியாது, பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். வீடியோ பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் புரியும். என்ன மாதிரி அவங்க வீட்டில் எத்தனை பேர் கடி வாங்குவாங்க. வீட்டில் வளர்க்குறோம் தான் நம்ம. அதுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு இதெல்லாம் வாங்கி போடுவோம், சாப்பிடுவோம். நல்லா எலும்புலாம் கூட கச்சி சாப்பிடுவோம். இல்லைங்க, கடிக்குங்க. அது குலைக்கும் போது வீட்டுக்காருக்கு பேசுற அந்த அளவுக்கு ஏறும், தலைக்கு ஏறும் பேசுறது அந்த அளவுக்கு. நாய் சொல்றேங்க. கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ரூல்ஸ் போடணும். வீட்டு நாய் வீட்டுக்கார கடிக்க கூடாது அப்படின்ட்டு. நாயின்றது எவ்வளோ ஒரு செல்ல பிராணி, எவ்வளோ விசுவாசமானது, எவ்வளோ நம்பிக்கையானது. அதை சொன்னால் மட்டும் ஏன் கோச்சிக்கிறீங்க? சிங்கம்னு சொன்னால் சந்தோஷப்படுறீங்க, மான் சொன்னால் சந்தோஷப்படுறீங்க, மயிலுன்னு சொன்னால் சந்தோஷப்படுறீங்க, நாயின்னு சொன்னால் கோவப்படுறீங்க. கண்டதை தின்னலையே, அது வீட்டில் தானே இருக்குது. வெரி 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 பேடுங்க.